ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேரரசி கிச்சன். இன்றைக்கி பேரரசி கிச்சனில் ஹீட் ஹெல்தி பி ஹெல்தியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சத்து மாவு கஞ்சி தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரரசி கிச்சனில் 21 வகையான சிறுதானியங்கள், பயிறு வகைகள், முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாமே வந்து நம்ம சுத்தமான முறையில் வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? க்ளீன் பண்ணி நம்ம வந்து மாவாக அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கட்டியே இல்லாத அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். சரிங்களா? கட்டி இல்லாமல் கலந்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கலந்துட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கொதிக்குது. இந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்து விட்டு நல்லா கஞ்சியை வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்து மாவு மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேரரசி கிச்சனுக்கு ஆர்டர் கொடுங்க. சிறப்பான முறையில் வீட்டு முறையில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை, 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்து வந்துடும். சரிங்களா? நல்லா கரைஞ்சிடும் நாட்டு சர்க்கரையும். இந்த அளவுக்கு இருந்தது போதும், வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இதுக்கப்புறம் குடிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். நம்மளோட நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும். சரிங்களா? அதுக்காக வேண்டி தான் இந்த சத்து மாவு வந்து நான் அரைச்சிருக்கேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.